السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء بعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خلق كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அருள் நிறைந்த சட்டங்கள் என்பது, அந்த வடிவங்கள் ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை கருதியும் அதன் அமைதியை கருதியும் ஏற்படுத்தப்பட்டது என்பதை ஒரு உண்மையான விசுவாசிகளால் நிச்சயமாகவே உணர்ந்து கொள்ள முடியும். சட்டங்கள் எங்கே சீராக இருக்குமோ அங்குதான் அமைதியும் வளர்ச்சியும் நிரப்பமாகவே இருக்கும். அது ஒரு நாடானாலும் சரி. ஒரு நாட்டிலே சட்டங்கள் சீராக இருக்கும் என்றால் அந்த சட்டங்கள் அந்த நாட்டை அமைதியாகவும் ஆக்கிவிடும், அந்த நாட்டை வளர்ச்சியை நோக்கியும் நகர்த்திவிடும். எங்கு சட்டங்கள் சீர் இல்லாமல் இருக்குமோ அங்கு இந்த இரண்டுமே பாதிக்கப்படும். அமைதியும் இருக்காது, நாட்டினுடைய வளர்ச்சிகளும் இருக்க வாய்ப்பே கிடையாது. எனவேதான் இஸ்லாம் சில சட்டங்களை சற்று கடுமையாகவும் அதை வகையாகவும் நமக்கு தெளிவுபடுத்தும். ஒவ்வொரு சட்ட வடிவங்களையும் குற்றங்கள் அதனுடைய தரங்களை பொறுத்து அவைகளுக்கான சட்டங்களை இஸ்லாம் அந்த தண்டனைகளை மிகச் சரியாகவே எடுத்து காட்டும். அதை எவ்வளவு நிறைவேற்ற வேண்டும், எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் கூட மிக தெளிவாகவே இஸ்லாம் அதை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டும். இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு இல்லையா, இதுதான் இன்னைக்கு நாட்டுல ஒவ்வொரு நாடுகளிலையும் அதுதான் ரொம்ப பெரிய இஷ்யூவாக மாறும். ஒரு நாட்டினுடைய அரசவையை கலைப்பதற்கு கூட இவைகள் காரணமாக அமைந்துவிடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி,
இந்த இஷ்யூ மேலோங்கிடுச்சு அப்படின்னா அவருடைய ஆட்சிகள் கூட கலைக்கப்படலாம். அப்ப அதை விட கூடுதலான அதிகாரம் அங்கே புகுத்தப்படும். இதெல்லாம் காரணம் அமைதிக்கான குந்தகம், பாதகத்தை ஏற்படுத்துவது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பிரச்சாரங்களையும் பார்க்கலாம். தேர்தல்கள் சூடு பிடிக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அதிகமா கேட்கலாம். உங்கள் ஆட்சியில் இது நடந்துரும் இல்லையா, விபச்சாரம் நடக்கலையா, எவ்வளவு கொடுமையாக நடந்தது, எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள், அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவங்க அவங்கள பார்த்து கேட்கிறதும், நீங்க மட்டும் யோக்கியமா, இங்க நடைபெறலையா, இப்போ தகவல் சத்தமே கேட்கலையா அப்படிங்கிறத இவங்க கேட்கிறதும். அதே மாதிரி கொள்ளை, எத்தனை கோடிகள் கொள்ளையடித்திருக்கிறீர்கள், யோக்கியமான ஆள்களா, ஆட்சி கலைக்கப்பட்டவர்கள் தானே திருட்டுக்காக கொள்ளைக்காக அப்படின்னு இவங்க அவங்கள பார்த்து சொல்றதும், அவங்க இவங்களை பார்த்து சொல்றதும். இது கொள்ளையின் அடிப்படையை வச்சு. திருட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதே மாதிரி இது எல்லாமே திருடர்கள் தான். அந்த மாதிரி சூழல்கள்ல உண்மையிலேயே அப்படி கொள்ளையடித்திருப்பார்கள் என்றால் அது திருட்டுத்தனங்கள் தானே. அப்படி அமைந்து விடுகிறது. இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, யாரு யோக்கியங்கிறத காட்டுறதுங்கிறத விட மகாபெரிய அயோக்கிய யாருங்கிறதுல இன்னைக்கு மாறி மாறி சண்டை போடுறத நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே அதுல நல்லவங்க இருக்கலாம், சீரானவங்க இருக்கலாம். ஆனா இன்று அப்படி நல்லவர்கள் அதுல பயணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம், கஷ்டமான காரியம். அதே மாதிரி கொலைகள், பாதுகாப்பு காரணம் காட்டிய லாக்அப் மரணங்கள் நடைபெறுகிறது. அப்பெல்லாம் நடக்கலையா, எவ்வளவு பேரை கொண்டிருக்கிறீங்க அப்படின்னும். இப்ப மட்டும் என்ன குறைஞ்சா போச்சு, 25 கொலைகள் நடக்கலையா அப்படின்னு மாற்று கருத்துகளும். அப்ப எங்கேயுமே இந்த இதுகள், அதே மாதிரி அதிகார வர்க்கத்தினுடைய கொலைகள், இந்த மாதிரி தன்னுடைய வாதங்களை சரிபடுத்துவதற்காக செல்கிற பொழுது பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கிய நபர்களே அவங்க தூக்க மாட்டிக்கிட்டாங்கன்னு வர்றதும், அல்லது போற வழியில ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றதும், எத்தனை வகைகள் கொலைகளில் தான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி அவதூறுகள், ஒரு ஆளு புனிதமாக தன்னை அடையாளப்படுத்தி வருகிற பொழுது அவரை பற்றிய ஒரு மோசமான அவதூறுகள், தேவையற்ற புனைவுகள், இவைகள் எல்லாம் கூட சர்வசாதாரணமாக இப்ப இஸ்லாத்தினுடைய அந்த சட்டங்களில் எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் வரிசைப்படுத்தி காட்டும், ஒவ்வொன்றாக காட்டும். கொலைக்கு நீ என்ன செய்யணும், கொலைக்கும் கிசாசி ஹயாத்தும் யா ஊழில் அல்பாப், புத்தி உள்ளவர்களே, அறிவுடையவங்களை, உங்களுக்கு கிசாசுல வாழ்வு இருக்குது. ஒரு ஆள் இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு நீ என்ன செய்ய, அதை பகரமாக நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இருக்கிறது, அதுல உங்களுக்கு வாழ்வு இருக்கு அப்படின்னு மிக தெளிவோடு இஸ்லாம் சொல்லி காட்டும். ஜாகிலியா காலத்துல எடுத்துக்கிட்டா அவங்களுடைய வாழ்வுகள் முழுவதும் 12 காலங்களாக அந்த கொலைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. காரணம் அப்ப அவங்களை சீர்படுத்துவதற்கு சரியான ஒரு வடிவம் இல்லை. அதனால காலகாலத்துக்கும் கொலை நடந்து வந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிரபலியமான சொற்களில் உள்ளது அத்தமு லா யகசிரு இல்லா பித்தம் அப்படின்னு வாங்கலாம். ரத்தத்தை கொண்டுதான் கழுக வேண்டும், வேற வழியே ரத்தத்தை கொண்டுதான் கழுகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருவன் கொலை செய்து விட்டான் என்றால் அவனுடைய குடும்பத்தார் இவனை என்ன செய்வாங்க, பழி தீர்ப்பார்கள். அந்த பழி தீர்ப்பது என்பது ஒரு கட்டத்தில் எல்லை கடந்துதான் போகும். எப்பவுமே அது சரியாகவா நடக்கும்? அங்க என்ன நடுநிலையாளர்கள் நீதவாளர்களுமா இருக்கிறாங்க. கோபம் கொப்பளிக்கிற பொழுதே வார்த்தைகளை கூட எல்லை தாண்டி விடுகிறது. ரசூலுல்லாஹ் அதை வன்மையாக கண்டிப்பார்கள். நீங்க கவனமாக நடந்துக்கிறணும்னு சொல்லுவாங்க. 1% கூடினால் கூட நீங்கள் குற்றவாளிகளாக நாளை நிறுத்தப்படுவீர்கள் அப்படின்பாங்க. வார்த்தைகளில் கூட ஒருத்தர் நீ யாருன்னா பெரிய ஆளான்னு கேட்டுருப்பான், இவன் உடனே அவன் குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவான், அப்படி வரிசையா எல்லாத்தையும் சொல்லி. அப்படி இந்த வார்த்தை கடிப்புகள் கூட எல்லை தாண்டி விடுவது என்பது வன்மத்திற்குரியது. அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருத்தன் கொலையை செஞ்சுட்டான்னா விட்டுருவான்னா அவன் இது திரும்ப அடுத்து அவன் குடும்பத்தார், இவனுக்குள்ள இவன் குடும்பத்தார், அவனுக்குள்ள இப்படியே மாறி மாறி கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் கூட அது கடந்து போய் கொண்டிருக்குமா. அவ்வளவு தூரம்
1-2 நாள்லாம் கிடையாது, 40 ஆண்டுகளாக. இவ ஏன்டா கொலை செஞ்சான்னு கேட்டா அவன்ட முப்பாட்டனை கொலை செஞ்சிருப்பான், இல்ல யாரோ ஒரு ஆளை கொலை செஞ்சிருப்பான்பா, இல்ல என் குடும்பத்துல அந்த ஒரு கொலை இந்த ஒரு கொலை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி ஆராபிகள்கிட்ட அந்த 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 சமயத்துல கேட்கப்பட்டால் அந்த ததுகுல் ஜன்னா வலா தசீவு இலா மன் அஸா இலைக்க, உனக்கு யாராச்சும் அவன் விவகாரம் பண்ணிட்டான், பிரச்சனை பண்ணிட்டான், நீ அவனை மன்னித்து சொர்க்கம் செல்கிறாயா? இஸ்லாத்திற்குள்ளால் வந்ததின் பின்பும் கூட இந்த வாசகத்தை ஒருவரிடத்தில் கேட்கப்பட்டால் குறையோடி போய் இருந்த அந்த நிலைமைகள் எந்த அளவுக்கு வேரூன்றி இருந்தது என்பதை இந்த வார்த்தைகள் அடையாளப்படுத்தி காட்டும். எப்பா நீ கொஞ்சம் நல்லெண்ணமா நடந்து கொண்டு சரி பண்ணிட்டான், விட்டுரு, அதை விட்டு கொடு, மன்னிச்சது, அதனால உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டால் அது உனக்கு சந்தோஷமா? அல்லது நீ இந்த மாதிரி தண்டனை கொடுத்துதான் நீ நரகம் போகணும்னு ஆசைப்படுறியா? நீ அநியாயமாக எல்லை மீறி அப்படித்தான் நீ நரகம் போகணும்னு ஆசைப்படுறியான்னா நீ எனக்கு அவனை நான் பழி தீர்த்து விட்டு நரகம் வேண்டாம் நான் போயிடுறேன், மன்னிச்சு சொர்க்கம் எல்லாம் போக மாட்டேன், கொண்டு கொலை எடுத்துருவேன்னு இப்படியே கந்தனம் கட்டி நிற்பார்கள் அப்படிங்கிற சரித்திர சான்றுகளை பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த காலத்துல அப்படி ஒரு வடிவம் இல்லை அவங்களை சீர்படுத்துவதற்கு. அதுக்கப்புறம் இஸ்லாம் அழகான முறையில இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கையில எடுக்குது. ஆஹா இது ரொம்ப விவகாரம் புத்தி போன நிலையா இருக்கு, என்ன பண்ணலாம்? சன்னமாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கிற பொழுது அழகான ஆயத்துகள் இறை சமூகம் இருந்து வருகிறது. அந்த சட்டங்கள் ஒவ்வொன்றாக பரிணாமம் பெறுகிறது. என்னென்னலாம் செய்யணும், அநியாயமான முறையில ஒருவர் கொலை செய்து விட்டால் அதற்கு என்ன சட்டம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வடிவத்தை கொடுக்குது. கொலை அப்படின்னு வந்தா கூட முற்றிலுமாக நீ கொலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, அந்த கொலை எந்த மாதிரி நடந்திருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற அந்த வடிவத்தை கொடுக்குது. நடந்திருக்கக்கூடிய கொலை அப்படிங்கிறது உண்மையிலேயே கொலை செய்யணும் நோக்கத்துல நடந்தது தானா, அல்லது இந்த நிகழ்வால் கொலை தான் ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிறத பாருங்க. ஒரு ஆள் வேணும்னா என்ன செஞ்சுட்டாரு, ஒரு ஆளை அநியாயமா கொலை செய்யணும்னே ஒருத்தன் கொலை செய்யறான், வேணும்னே கொலை செய்யறான், இவனுக்கு தன்ன கொலைதான், வேற வழியே இல்லை. அவன் கொலைக்கு கொலை செய்யறதல்ல, அது அவன் கூட அந்த முடிவு எடுக்கக்கூடாது, ஆளுக்கால் அந்த முடிவு எடுக்க முடியாது. அதற்கென்று சட்டங்கள் இருக்கிறது, அதற்கென்று வடிவங்கள் இருக்கிறது, அதன் மூலமாகத்தான் அணுக வேண்டுமே தவிர என்ன அடிச்சுட்டானா கொலை செஞ்சுட்டானா அவன் என் வீட்டுல ஒருத்தனை கொலை செஞ்சுட்டானா நானும் கொலை செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போறது புத்தி இல்லை. அப்ப அவன் எதற்காக கொலை செய்தான்? உண்மையிலேயே வேணும்னு கொலை செய்யுங்கிற நோக்கத்துலதான் செஞ்சானா? இப்ப பிசாச மார்க்கம் சொல்லுது. அல்லது கொலை செய்யுங்கிற நோக்கம் அவன்கிட்ட இல்லை, அவனை தாக்கணுங்கிற நோக்கம், அவனை தாக்கணுங்கிற நோக்கம். அவனை தாக்குற அந்த தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தாகும் அப்படின்னா அவன் வச்சிருக்கிற ஆயுதங்கள் என்ன செய்யறான், ஒரு இரும்பு கம்மியை வச்சு தாக்குறான். ஆனா தாக்குறது தான் நோக்கம், கொள்றது நோக்கம் அல்ல. ஆனால் இப்படி தாக்கினால் மரணம் தானப்பா வரும், அந்த புத்தி உனக்கு இல்லாம எங்க போச்சு? அதனால இஸ்லாம் இதற்கும் கிசாசை தான் கொடுக்கும். இப்படி அவன் கொலை செய்யணும்னு அடிக்கலப்பா, ஆனா அவன் தாக்குவதற்காக எடுத்துக்கொண்ட முறை இருக்குல்ல, அது இந்த கொலையில் போய் தான் நிற்கும், அவன் உயிரை பறிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னா அதற்கும் இஸ்லாம் கிசாசை தான் சொல்லும். வேற வழி இல்லை. அவன் கொல்லணும்னு கொல்லலப்பா அப்படின்னாலும் நீ இப்படி செஞ்சா கொலைதானப்பா நிற்கும் அப்படின்னு வரக்குள்ள அதற்கு கிசாசை மார்க்கம் சொல்லும். சிலது தியத்துல போய் நிற்கும், கொலை தான் ஆனா தியத்துல போய் நிற்கும். தியத்துன்னு சொன்னா தண்ட பரிகாரம் கொடுத்து அதுல இருந்து விடுபட முடியும். அது என்ன, அதை இவன் கொலை செய்யணும்னு அடிக்கல, அதே மாதிரி அந்த மாதிரி ஆயுதத்தை கொண்டு தாக்கல, அவன் நோக்கம் அல்ல, ஏதோ ஒன்றை அவன் அடிக்க நாடினான், அது நேராக தவறி போய் இங்கே பட்டு விட்டது. உதாரணத்துக்கு அவன் ஏதோ ஒண்ணு சுடணும்னு நாடுனா அது போய் நவரு மேல போய் பட்டுடுச்சு. இந்த வடிவமாக அமைந்திருந்தால் இதற்கும் கிசாசு உண்டு. அவனுக்கு கொலைக்கு கொலைதான், ஆனா தியத்துன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு பரிகாரத்தை கொடுத்து என்ன செய்யலாம், ஒரு மன்னிப்பை கொடுத்து அவங்க என்ன செய்யலாம், இதுல இருந்து விடுபடுத்தலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முன்ன செஞ்சதுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இரண்டுமே யாரு பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்ட நபரினுடைய குடும்பத்தினர் அதற்கான ஒரு மன்னிப்பை வழங்க வேண்டும். நான் என்ன செஞ்சிடுறேன், மன்னிச்சிடுறேன்
அப்ப அதற்கான ஈட்டு தொகை கொடுக்க வேண்டும் இப்படின்னு வரும். திருட்டு என்று வந்து விட்டால் கூட இஸ்லாம் வந்து சகட்டு நீதிக்கு சட்டத்தை சொல்லல. திருடுனானா திருடவனுக்கு கையை விட்டு ஒசாரிக்கு பக்தோ ஐதியமுமா அப்படின்னு சொல்லி இறைமறை சொல்கிறது. திருடிய ஆணும் சரி திருடிய பெண்ணும் சரி யாராக இருந்தாலும் அவருடைய கரத்தை துண்டியுங்கள் அப்படின்னு சொல்லி தண்டனை இருக்கிறது. இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. அப்படி சொல்லுகிற அந்த தண்டனை கூட மொத்தமா கையை வெட்டுறதா அப்படின்னு பார்த்தா அதற்கான வடிவத்தை இஸ்லாம் சொல்லும். திருடிய நபர் யார், என்ன நோக்கத்திற்காக திருடினார், எந்த சூழலில் திருடினார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இஸ்லாம் பார்க்க சொல்லும். வறுமையின் உச்சத்தில் போய் ஒருவன் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த நோக்கம் வேறு. அவனுக்கு வசதிக்காக ஒருத்தன் திருடுறான், அதன் நோக்கம் வேறு. அதற்கான தண்டனைகளை இஸ்லாம் கொடுக்கும். ஒரு திருட்டு மகா பெரிய குற்றத்திலும் கொண்டு போய் நிறுத்திவிடும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். ஒரு செயல் தண்டனை ஒரு செயல் குற்றமாக அமைகிற பொழுது அதில் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் தான் இருக்கிறது. அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அவசரமா ஒருத்தன் தன்னுடைய உயிருக்கு போராட்டி இருக்கக்கூடிய தன்னுடைய உறவை காப்பாற்றுவதற்காக அவன் பணத்தோட போறான். அந்த நேரத்துல ஒருத்தன் காசை திருடிட்டு போயிட்டான்னா ஒரு உயிர் போவதற்கு அது காரணமாகி விடுகிறது. இன்றைய காலச்சூழல்ல காசை கட்டாம அவன் ட்ரீட்மெண்ட் செய்ய மாட்டான். ஆனா இவன் திருடுறது பணத்தை. இவன் திருட்டு குற்றம் மாத்திரமா செய்தான் என்றால் இல்லை, ஒரு பெரிய பாவாதகத்திற்கும் காரணமாகிவிட்டான். அப்ப இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அந்த சட்ட வல்லுநர்கள் இதெல்லாம் பகுத்தாய்வு செய்வார்கள். செஞ்சதின் பின்புதான் இவனுக்கு என்ன செய்யணும். பாரசீக மன்னர் நௌஷார்மான் உமரவியல்லாம பாரசீகத்துக்கு போறாங்க. போற இடத்துல அவங்க பையன் அவனுக்கு திருடிட்டு போயிட்டான். திருடிட்டு போனதோட செய்தி அங்க போகுது, மன்னருக்கு போகுது. கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் பொறுங்க, தாமதிங்க, அதற்கான தீர்வுகளை நாங்கள் ஏற்படுத்துறோம் சொல்லிக்கிட்டு மன்னர் சொல்கிறார். 3 நாட்கள் கழித்து அழைக்கப்படுகிறார்கள். உமரவியல்லாம ரூபாய் நிற்கிறாங்க. 2 தட்டுகள் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஒரு தட்டை திறந்தால் இவர்கள் பறிகொடுத்த பணம் அதில் இருக்கிறது, பறிகொடுத்த அந்த பை அதில் இருக்கிறது. அதை எடுத்துக் கொள்கிறார்கள். 2வது தட்டையும் திறந்து காட்டப்படுகிறது. திருடியவனுடைய கை வெட்டப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். உமரவியல்லாம கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. எங்கள் நீதியில் நேர்மையில் உங்களுக்கு எந்த விதமான கொஞ்சம் கூட தளர்வுகள் உங்களுக்கு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டினுடைய நீதியை நாங்கள் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி நாங்கள் செய்தோம் என்று அந்த மன்னர் சொன்னார். அப்போ ஒரு வாழ்வினுடைய நிலைகள் உயர்வதற்கும் இது காரணமாக அமைந்து விடுகிறது, நம்பிக்கை நோயாக்குவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப திருட்டுக்கு அந்த மாதிரி பல சட்டங்கள் இருக்கிறது. இதோடு துண்டிக்கப்படுறது, இதோடு துண்டிக்கப்படுறது, அடுத்ததுன்னா இங்க, அடுத்ததுன்னா இங்கன்னு சொல்லிக்கிட்டு அவைகள் எல்லாம் இஸ்லாம் இனிமேல் அது ஒன்று நடந்துவிடக் கூடாது என்ற மக்களினுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் காரணத்தில் கொண்டு அந்த சட்டங்களை இஸ்லாம் சொல்ல. மொஹசனாத்தும் சொல்லுகிற பத்திரித்தனம் உள்ள பெண்களின் மீது அவதூறை அள்ளி வீசினால் அவர்களுக்கு கசையடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லும். பத்தினித்தனம் உள்ள பெண் மீது என்ன அவதூறு உனக்கு, அவர்களின் வாழ்வை சிதைக்க பார்க்கிறாயான்னு சொல்லி சரியான சாட்சி இல்லாது போனால் அவர்களுக்கு கசையடி இஸ்லாம் சொல்லும். கசையடி சட்டங்கள் தனியாக இருக்கிறது. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிதுகுல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத ஜல்தா என்று இஸ்லாம் வந்து ஜினா செய்த ஆண் பெண் இவர்களை குறித்த சட்டத்தை பேசும். விபச்சாரம் செய்த ஆண், விபச்சாரம் செய்த பெண், அவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் 3 கசையடிகள் வழங்கப்படும். திருமணம் முடித்தவர்களாக இருந்தால் ரஜும் என்கின்ற கல்லறி தண்டனை கொடுக்கப்படும். அது மௌத்தா திருடம். அதையும் வந்து இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லிட்டார்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லக்குள்ள ஏதோ போன போக்குல மேம்போக்குல சொல்லிட்டு போறதல்ல. ஒருத்தன் விபச்சாரம் செய்தான் என்கின்ற குற்றச்சாட்டை ஒருவன் முன்னிறுத்த வருவான் என்றால் ஒரு தண்டனையை கொடுப்பதற்கு முன்பாக இஸ்லாம் சொல்லுகிற அழகான வடிவங்களை பாருங்கள். அந்த செயலை வந்து இவன் 4 பேர் என்ன செஞ்சிருக்கணும், அந்த செயலை மிக நிதர்சனமாக பார்த்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்றது. சும்மா போற போக்குல எல்லாம் குற்றம் சொல்லிட்டு போயிட முடியாது. நான் போனேன்னா அந்த 2 பேர் அந்த ரூம்ல இருந்து வந்தாங்க, பார்த்தா இதாத்தான் இருக்கும் அப்படின்னு போற போக்குல எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அப்படி சொன்னால் இவனுக்கு கசையடி உண்டு.
போற போக யார் சொல்லிட்டு போனா அவனுக்கு அடி. இஸ்லாம் ஒன்றை அநியாயமாக எதையும் செய்ய சொல்லாது. காரணம், இஸ்லாம் என்பது ஒரு மதத்திற்கான அடையாளம் அல்ல, மனிதர்களுக்கான அடையாளம். மனிதர்கள் சீராக வாழ வேண்டும். ஒரு நாட்டில் நீ சட்டத்தை வகுப்பதாக இருந்தால் இஸ்லாமிய சட்டங்களை முன்னிறுத்த முடியும். அந்த அளவுக்கு இஸ்லாம் மிக தெளிவோடு அந்த சட்டங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் அழகான முறையில. ஏன்னா அது படைத்தவன் சொல்லுகிற சட்டம், போற போக்கில் யாரோ சொல்லுகிற சட்டம் அல்ல, படைத்தவன் சொல்லுகிற சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக அழகான வழிகளை இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லி காட்டும். அப்படி ஏதாச்சும் பண்றானா, அப்படி ஒருத்தர் செஞ்சுட்டான்னு முன்ன வந்தா 4 பேர் அதை பார்த்திருக்கணும்பா அப்படின்னு தெளிவோடு சொல்லும். அது மாத்திரமல்ல, அப்படி அந்த தண்டனை நிறைவேற்றுவதாக இருந்தால் இதுல இரக்கத்தன்மை பார்க்கக்கூடாது அப்படிங்கறது இஸ்லாம் சொல்லும். ஒரு தண்டனை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதுல என்ன செய்யக்கூடாது, இரக்கத்தன்மையை பார்க்கக்கூடாது. நீ இவனின் மீது இரக்கத்தை பார்த்தால் பின்னால் வருகிற சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆபத்தும் இடையூறும் என்பதை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் எந்த தவறு செய்ய மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான். ரிஜிஸ்ங்கிற போன வாரம் கூட சொன்ன அந்த ஆயத்தை சொன்னோம். ரிஜிஸ்ங்கிற அசூசைகளை கூட அவர்களிடத்தில் தங்க விட மாட்டார், அந்த அளவுக்கு பாதுகாத்துருவாங்களாம். அந்த குடும்பத்தின் வழிபாடுகளை அதனுடைய துவக்கமாக இருக்கிற மாற்றமின் செகராரதி எல்லாம் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்க, தவறு செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்களா, குற்றங்கள் செய்த ஆளா இருப்பாங்களா? இன்னமா இறீதுல்லாஹு இதிஹ்ப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்துன்னு சொல்லி அவர்களின் பிச்சலங்களிடத்திலேயே தவறுகள் இல்லாமல் பாதுகாக்க அல்லாஹ் முடிவெடுத்துக் கொள்கிறான். இங்க என்னடா பாத்திமா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா தவறு செய்வாங்களா? ஆனா அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லவ் சரிகத்து பாத்திமா பின்த் முஹம்மத், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீங்கள் அங்கீகரித்திருக்கக்கூடிய எனது மகள் பாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். நாங்க நடக்க போறது இல்ல, அந்த தைரியத்தில் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக நடக்காது. அப்படி ஒரு செயலை செய்வதற்கான துணிவும் அந்த செயலை செய்வதற்கான ஈமான பிழைகளும் அவர்களிடத்தில் கண்டுகொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட அவங்களை இந்த வார்த்தையை சொல்லி பெருமானார் இந்த சமுதாயத்திற்கு முன்னிறுத்தி மொழிகிறார்கள் என்றால் காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்ன? இந்த சட்டத்துல பரிவு, கருணை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நிறைவேற்ற வேண்டும் என்றால் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அங்க நிறைய சுழிவுகள்லாம் இருக்கக்கூடாது. பெருமானார் கோபப்படுவார்கள். யாராவது கொஞ்சம் ரெக்கமெண்ட் இந்த விஷயத்துல பேச போனா கோபப்படுவாங்க, கடுமையா அவங்க முகத்தை வச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்துல இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று பார்க்க முடியும். அப்படி நிறைவேற்றக்கூடிய சட்டங்கள், அந்த தீர்வுகள் மிக தெளிவாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பிரச்சனை வரும் பொழுது அவன் சொல்லுவான், ஆமா ஆமா சரிதான், இந்த மாதிரிதான் நிறைவேற்றணுமா. அடுத்த ஆளுக்குங்கும் பொழுது என்ன செய்வான், தனக்கு ஏதாச்சும் பாதிப்புன்னு வரக்குள்ள தான் வீட்டுல ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தா அனைவர்களும் சொல்வதற்கு இதை புரிந்து விடுவார்கள். கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், என் கையில கொடுங்க, நான் கண்ட சொந்தமா வெட்டுறேன், அதெல்லாம் சொல்றதுதான். பார்க்கலையா 2012 நிர்பயாவுடைய அந்த வழக்க பார்க்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம், டெல்லியில பாலியல் வன்புறவுக்கு ஆளாக்கப்பட்டு இறந்தார் இல்லையா. அப்ப அந்த இந்தியாவே பேசியது இஸ்லாமிய சட்டம் நிறுத்த வேண்டும், கொண்டு நிறுத்த வேண்டும் சொல்லி, கொல்ல வேண்டும், எவையவெல்லாம் செஞ்சாங்க அத்தனை பேரையும் கருவறுக்க வேண்டும் என்று. அப்ப இஸ்லாம் அப்படியெல்லாம் மிக தெளிவோடு மக்களினுடைய பிரதிபலிப்பாக தன் வார்த்தைகளை அழகாக வெளியிடும். அது மாத்திரமல்ல, இஸ்லாம் மிக தெளிவோடு ஒன்றை சொல்லி காட்டும். யாராவது அப்படி ஒரு தண்டனையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த தண்டனையை நீங்க ஒரு அகாபகமா தாய்கட்டும் நிகழ்வு சொல்லும். மக்கள் முன்னாலாக அந்த தண்டனை நிறைவேற்றணும், சும்மா ஒளிஞ்சு மறிஞ்சு தண்டனை நிறைவேற்றக்கூடாது, எங்கன்னு தெரியாம அப்படின்லாம் நிறைவேற்றக்கூடாது. இன்னைக்கு அதிகாரத்தின் உச்சியில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் தங்களுடைய அந்த அதிகார பசியை தீர்த்துக் கொள்வதற்காக கொலையை செய்வதாக இருந்தால் அதை என்ன செய்யலாம், மீடியால ஒளிபரப்பு பண்ணுவோம், தூக்கு தண்டனை போடுற மாதிரி. இஸ்லாமிய வெறுப்புணர்வை வைத்திருக்கக்கூடியவர்கள் சதாம் ஹுசேனை போட இல்லையா, உலகமே பார்க்கிற மாதிரி ஒளிபரப்பு பண்ண இல்லையா. அதுவும் பக்ரீத்துடைய அந்த நாள்ல அவரை குறித்த தகவல்கள் ஏராளம் இருக்கிறது. எவ்வளவு நேர்மையான ஆளு, சுத்தமான ஆளு அப்படிங்கிறது. அப்படி செஞ்ச இவங்க எவ்வளவு வக்கிரமான ஆட்கள்ங்கிறது நிதர்சனமாகவே உலகம் கண்டு கொண்டிருக்கிறது.
இதெல்லாம் காட்டுறான். ஆனா இஸ்லாம் சொல்லும் இந்த குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றுகிற பொழுது நீங்க என்ன செய்யணும்? மக்கள் முன்னால் தான் நிறைவேற்றணும். ஒளிஞ்சு மறைஞ்சு 4 ரூமுக்குள்ள எல்லாம் கிடையாதுப்பா. ஏன்னா நோக்கம் அவனை கொள்வதல்ல, அவன் கரத்தை துண்டிப்பதல்ல. ஒரு சஹாபி திருடிட்டாங்க, ஒட்டகம் களவு போயிடுச்சு, ஒரு விலை உயர்ந்த பொருள், இப்ப தண்டனை நிறைவேற்றணும். சம்பந்தப்பட்ட சஹாபிய சொல்றாங்க, தஹீரனி யா ரசூலல்லாஹ், இல்ல பரிசுத்தப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சிட்டேன். அப்படியா, அத நீங்க அறுத்து இது பண்ணிட்டீங்க அப்படித்தானே? ஆமா. விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஆள் அனுப்புறாங்க. விசாரிக்கப்படுகிறது, உண்மைதான் என்று அங்கே நிரூபணமாகிறது. இப்போ இந்த தண்டனை நிறைவேற்றணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி விட்டால் சட்டம் நிறைவேற வேண்டும். சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, ஏன் நீங்க அமைதியா இருந்திருக்கலாமே, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சிருக்கலாமே அப்படிம்பாங்க. சில விஷயத்தை அப்படி சொல்லுவோம். யாரும் முறையிடல, சம்பந்தப்பட்ட ஆள்களும் முறையிடல், அதனால பெரிய பாதிப்பு ஏற்படல. இவர் திருந்தணும்னு ஆசைப்படுறாரு, அமைதியா இருந்திருக்கலாமே, அல்லாஹ்ட்ட முறையிட்டு இருக்கலாமே, நீங்க தௌபா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சில வரலாறுகளும் உண்டு. ஆனா ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அதை என்ன சட்டமோ அதுதான் கொடுக்க முடியும். ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வலா தஅஹுது பிமா ஆபத்துல் ஃபீதீன் இல்லான். மார்க்கத்துல அங்க இறக்கம் பார்க்க முடியாது, சட்டங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். அப்ப அந்த சட்டத்தை நிறைவேற்றணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? கையை துண்டி கொண்டுறாங்க. சும்மா 4 சுவத்துக்குள்ள உள்ள தனியா துண்டிக்கணும்னா இல்ல, முன்னக்க வைக்க சொல்றாங்க. துண்டிக்கப்படுகிற சஹாபி எல்லாத்துக்கும் முன்னிலையில தான் சொல்றாங்க. முன்னாலேயே கை வைக்கப்படுகிறது. வைத்தவுடன் அந்த கை துண்டிக்கப்படக்கூடிய நபர் வருகிறார். கையை துண்டிக்க சரியாக துண்டிக்கணும். அளவுகளும் இந்த மணிக்கட்டுனா மணிக்கட்டோட துண்டிக்கணும், மணிக்கட்டை தாண்டி போயிடக்கூடாது. அதற்காகவே அவர்கள் அதற்கென்ற நபர்களை நியமித்திருப்பார்கள். அவங்கதான். இன்னைக்கு நீங்க சவுதியில பார்த்தா கூட கழுத்தை சீவுறது அப்படின்னு சொன்னா அங்க அதற்கு தகுந்த ஷார்ப்பான அந்த ஆயுதம் இருக்க வேண்டும். அவருக்கு பல முறை நோவினை கொடுப்பதாக அமைந்து விடக்கூடாது. தண்டனை என்றால் அதற்கென்று பயிற்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அதை வெட்ட வேண்டும். குடும்பத்தார கூட்டு நீங்க தானே குடும்பத்தான் கொண்டா, நீ போய் வெட்டுன்னு சொல்லி நம்ம கண்டவர்கள் எல்லாம் ஆயுதம் கொடுக்கப்படாது. அப்ப இங்க கை வெட்டக்கூடிய நபர் அந்த கையை வெட்டுகிறார். வெட்டி அப்படி கீழே உழுது. அந்த சஹாபியின் ஈமானிய உரத்தை இந்த இஸ்லாம் தன்னுடைய செய்திகளில் பதித்து வைக்கும். எப்படி தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அந்த சஹாபி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம்? எந்த கை வெட்டி துண்டாக கீழே விடுகிறது. அதை பார்த்து அந்த சஹாபி சொல்கிற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எந்த ரப்புக்கு? அதை பார்த்து சொல்கிறார். அந்த கை அந்த துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்த கரத்தை பார்த்தவர்கள் பேசினார்கள், உன்னிடமிருந்து இந்த ஒட்டுமொத்த உடலையும் அல்லாஹ் பாதுகாத்தானே, நரகத்தில் நுழைந்து விடாமல். நீ என்னோடு சேர்ந்திருந்தால் இதை காரணமாக வைத்தல்லவா இந்த ஒட்டுமொத்த உடல்களும் நரகத்திற்கு தகுதியாகிவிடும். எனவே எது நரகத்திற்கு செல்லுமோ அதை என்னை விட்டும் அகற்றி மற்றவைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி என்னை பாதுகாத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் செல்லும். இப்பெல்லாம் சொல்ல முடியுமான்னா அது சஹாபிகளால தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஈமான் அவங்க கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கிட்டையும் வருது, அல்லாஹ்வை புகழ்றது இல்ல. நம்ம கிட்டையும் வருது, அல்லாஹ்வை புகழ்றது இல்ல, மருத்துவரை புகழ்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அவர் யாரு தெரியுமா? கரெக்டா ஆபரேஷன் பண்ணி அதை மட்டும் எடுத்து வெளியே போட்டாரு. ரொம்ப குட், ரொம்ப பெஸ்டான ஆளு, ரொம்ப தகுதியான ஆளு சொல்றமா இல்லையா? எது பாதிப்போ அந்த கேன்சர் கட்டி அகற்றினாலும் வைங்க, அந்த டாக்டரை புகழ்றமா இல்லையா? பெஸ்ட்ங்க ஆளு, சரியா எந்த பாதிப்போ அதை கரெக்டா அகற்றிட்டாரு. உறுப்பதான் அகற்றி இருக்கிறாரு. ஆனா ஒட்டுமொத்த உடலுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தி உயிருக்கு உடை வைக்கக்கூடிய ஒன்றை அகற்றி விட்டாருன்னு அவரை புகழ்றோம். சஹாபிகள் ஒரு தவறை செய்து விட்டால் அந்த தவறிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக எந்த தூரத்திற்கும் செல்வார்கள். இன்னைக்கு தவறு செய்வதற்கு எந்த தூரத்துக்கும் போறோம். சஹாபிகள் அப்படி இல்லை, அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக. இப்படியெல்லாம் இருக்குது. அப்ப ஒரு இஷ்டது அதாபகமா தாய்களும் இறங்கும். இனி அங்க என்ன செய்யணும்னா ஒட்டுமொத்த மாந்தர்களுக்கு மத்தியில் அதை நிறைவேற்ற வேண்டும். நோக்கம் இவரை கொடுமைப்படுத்துவதல்ல, மாறாக இனிமேல் ஒரு தவறு எங்கும் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக. இதுக்கப்புறம் ஒரு தவறை எவ்வளவு நினைச்சும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக 100 பெசையடி திருமணமாகாத உபச்சாரம் பண்ணிட்டான். சந்தையில வச்சு கொடுத்திருந்தா அடுத்த பொம்பளை யாராச்சும் எட்டி பார்ப்பானா? திருமணமான ஒருத்தர் மனைவி இருக்கத்தக்க அந்நிய பெண்ணோடு உல்லாசம் அனுபவித்தான். கூட்டு கல்லெறிந்து கொள்ளுங்க
சந்தியில வச்சு உலகத்துல எவனாவது எந்த பக்கமாக திரும்பி பார்த்துடுவானா? அவனுக்கு யோசனை ஃபுல்லா அந்த கண்ணெல்லாம் கண்ணுக்கு வந்து நிற்குமா இல்லையா? நமக்கு இதே நேர்ந்த கதி, அவனுக்கு நேர்ந்த கதி, நமக்கு நேரம் என்று நினைப்பானா இல்லையா? இஸ்லாம் அதை தாங்கள் இருக்கிறது. டெக்சாஸ் மாநிலத்தினுடைய கவர்னர் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அமெரிக்காவில ரொம்ப போதைப் பொருள்கள் ரொம்ப அதிகமாகி இன்னைக்கு அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலையுமே ஆக்கிரமிக்குது, அந்த நாடுகள் சொல்ல தேவையில்லை, ஆக்கிரமித்து இருக்கிறது. அதனால அவர் அந்த மாநில கவர்னருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த மாதிரி ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்குது, பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு, எனவே இதை நிறுத்துறதுக்கு வெறுமனே தண்டனை கொடுப்பது அது நிறுத்தி விடுவது மாத்திரமல்ல, என்னுடைய பரிந்துரை ஒன்று, நீங்க இப்படி செய்யுங்க, இதுக்கப்புறம் தண்டனையை வீடியோ எடுத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒளிபரப்பு செய்யுங்கள். அதை வீடியோ எடுத்து எல்லா மக்களுக்கும் ஒளிபரப்பு செய்யுங்க. அப்போ போதை பொருளால் ஏற்படுகிற பாதிப்புக்கு இனிமேல் உள்ள சமூகம் பாதுகாக்கப்படும். இனிமேல் அதை தவறு செய்யறதுக்கு எவனா செய்யணும்னா யோசிப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொடுத்த தகவலை நாம் பார்க்க முடிகிறது வலைதளங்களில். சரி, ஹைர். அப்ப இஸ்லாம் மிக தெளிவோடு இவைகளை எல்லாம் அணுகும், அழகான முறையில் அணுகும். அந்த அடிப்படையில் தான் இப்ப சமீபத்துல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, எது இந்த நிமிஷா பிரியாவுடைய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. ஏமன்ல அந்த பெண் ஒரு மருத்துவரை ஒரு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருவரை கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி நர்ஸா போனவா, ஏமன்ல நர்ஸாக போயிருக்கிறாங்க. அங்க போய் அந்த பணியை செய்யறாங்க. எல்லா இடத்துலயும் உள்ள பிரச்சனை மாதிரி தான். அங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் பார்ட்னரா இருக்கக்கூடிய தலால் அப்துல் மஹதிங்கிறவரு இவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லை கொடுக்கிறாரு. தொல்லை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சு இவருடைய கணவரோட பேச விடாம பல்வேறு வகையான இன்னல்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த பெண் வழி தெரியாம தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கிட்ட என்ன செய்யறாரு, பேசாம ஒரு போதை கோட்டமைங்கிற அந்த போதையை கொஞ்சம் கொடுத்துறார். டோஸ் கூடி போயிடுது. அதுல அவரு மரணம் அடைந்து விடுகிறார். 2017 நடக்குது. அதுக்கப்புறம் 2018 மரண தண்டனை அவளுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. 2024 யமனுடைய அதிபர் ரஷாத் அல் ஆலிமி அப்படிங்கிறவரு இதை உறுதிப்படுத்திடுறார், மரண தண்டனை தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி. இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் எல்லாம் மோதி பார்க்கிறாங்க, எப்படியாவது பாதுகாக்கலாமான்னு சொல்லி. ஏற்கனவே உறவுகள் சரியா இல்லாம இருக்கிறதுனால அது அங்கீகாரம் பெறல. அதோட 2025 16ஆம் தேதி, கடந்த 16ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றணும். ஆனா ஒரு மார்க்க அறிஞர், கேரளாவை சார்ந்த மார்க்க அறிஞர், இந்தியாவுடைய கிராண்ட் முஃப்தி அபூபக்கர் முஸ்லியார், இதை நமது தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி மதரசா பாக்கியாத் சாலிகாத்துல ஓதி சென்ற ஒரு மாணவர் தான். மிகப்பெரிய ஒரு நிறுவனமான சகாபத்து சுன்னியாங்கிற மகாபெரிய ஒரு நிறுவனத்தை அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு துறைகளில் அங்கே கல்விகளை கற்று தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, பாதிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கொண்டு படிக்க வைத்து உலகத்தில் ஒரு தலை சிறந்த பிரபலியமான அறிஞராக இருக்கக்கூடிய அந்த திருமகனார், யமனில் இருக்கக்கூடிய ஒரு மகாபெரிய ஒரு ஆன்மீக திருமகனார் ஹபீப் உமர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செய்தி, அவங்க அந்த அவர்களோடு பேசி மார்க்க அறிஞரும் பேசுகிறார்கள். பேசி தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சரிதானா? இந்த வலைதளத்துல நேர்ந்து பார்க்கிறேன், ஆளுங்கள்லயே சில பேர், அறிஞர்களாக இருக்கக்கூடிய சில பேர் என்ன செய்யறாங்க, தண்டனை கொடுத்துதானே ஆக வேண்டும், அதை நிறுத்துவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம், இவருக்கு அதுல தலையிடுறாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள். இன்னைக்கு அப்படித்தானே நம்ம சமூகம் நாசமாயிட்டு இருக்குது. பொதுமக்கள் சொல்லவே தேவையில்லை, அவங்க ஏடாகுடமா ஏதாச்சும் ஒண்ணு. ஏன்னா அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்த அறிஞர், அதற்காக வேண்டிய மாற்றுக் கொள்கை உடையவன் இருக்கிறாங்க. நம்ம தான் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதுல்ல, நாகரிகம் தெரியாதவங்க தான் போயிட்டோமே. பொது வலைத்தளங்களில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த புத்திகள் இல்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அனைவர்களும் பார்ப்பார்களே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாம வன்மம் தானே முந்திகள் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, சரி, ஒரு நாட்டுக்கான ஒரு கேரளாவை சார்ந்தவங்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உண்மைதான். தண்டனையில எந்த விதமான இறக்கமும் காட்ட தேவையில்லை.
ஆனா அதே சமயத்துல முற்றிலுமாக திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை ஒருவன் முடிவெடுப்பாள் என்றால் அந்த நேரத்துல மன்னிப்பு என்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பை இஸ்லாம் கொடுக்கிறதா இல்லையா? உலகம் வரவேற்கிறது, தண்டனை கொடுக்க வேண்டும் தான் என்றாலும் மன்னிக்கக்கூடிய சூழல் வரும் என்றால் அது மகத்தானது அப்படிங்கிற ஒரு நெகிழ்வு தன்னை இஸ்லாம் ஆதரிக்கத்தான் செய்கிறது. அதை அறிவார்ந்த சமூகம் ஆதரித்தே இருக்கிறது. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு யாசிர் மகனார். அவரை பொருளை ஒரு நாள் திருடிட்டு போயிட்டான். போனதோட இவங்க சீனியரியான ஆள் இல்லையா, சஹாபி இல்லையா, நாளுக்கு வந்த வார்த்தை யாரோ விட்டுட்டாங்க இந்த மாதிரி. அவன் அப்படி அவன் இப்படி அவன் ஏதாச்சும் பட்டுன்னு விடுறது இருக்கு இல்லையா. இது உடனே என்னங்க அமைதியா இருங்க, நானே மன்னிச்சுட்டேன், நீங்க என்ன வார்த்தையை விடுறீங்க? நானே மன்னிச்சுட்டேன், நீங்க ஏன் பேசுறீங்க? சம்பந்தப்பட்ட ஆள் தானே பேசணும். சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அவர் பேச வேண்டுமே தவிர அடுத்த ஆள் எதுக்கு வாய் திறக்கணும்? நானே மன்னிச்சுட்டேன், நீங்க என்ன வாய் திறக்கிறீங்க? மன்னிச்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட ஆள் மன்னிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, நானும் சும்மா ஒண்ணும் மன்னிக்கல, ரப்பு எங்க விஷயத்துல அவன் கருணையா நடந்துக்கணுமே ஆசைப்பட்டு நான் மன்னிச்சேன்னு சொன்னான். நான் மட்டும் அல்லாஹ் கிட்ட விசாரணைன்னு போகும் பொழுது என் குற்றங்கள் எல்லாம் அணு அணுவாக பிடிக்கப்படுமே. அந்த நேரத்தில் எனக்கு நேர்ந்த ஒன்றுக்காக நான் உன் அடியாரின் ஒருவரை மன்னித்தேன் என்கின்ற தகவலும் அங்கே வந்து நிற்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் எம்மால கருணையை காட்ட மாட்டானா அப்படின்னாங்க. சொல்ல வருகிற செய்தியில் மிக முக்கியமான ஒன்று, சம்பந்தப்பட்ட நபர்கள் அவங்க எதை பேசுறாங்களோ பேசிக்குவாங்க. தயவு செய்து இஸ்லாமியர்கள் வலையதளங்களை கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க. அது இப்ப தேர்தல் காலங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா பயன்படுத்த. அந்த அறிஞர் கூட மிக அழகான முறையில் அணுகி இருக்கிறார்கள். அதை கூட சில பேரு இந்த மாதிரி பேசினாங்க, அதுல ஒரு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அந்த வீட்டுல ஒரு நிம்மதியை இறைவன் கொடுக்கட்டும், அவள் மீண்டும் நல்ல விதத்தில் வாழ்வதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கட்டும், உயிர் இழந்த அவர்களுக்கு சிறந்த பகரங்களை இறைவன் வழங்கட்டும், இப்படின்னு முடிச்சா பரவாயில்லை. ஒரு குற்றம் இவர் பேசலாமாங்கிறத பதிகிறது ஒரு குற்றம். இதுல இன்னும் சில பேர் பதிகிறதுல முட்டாள்தனமான பதிவுல உள்ளதை சொல்றேன், கண்ட தகவல்களை சொல்கிறேன். ஒரு அரசாங்கத்தால் சாதிக்க முடியாததை அறிந்து சாதித்து விட்டார். இதனால என்ன கிடைச்சிட போகுது? இதனால இன்னும் கொஞ்சம் காழ்ப்புணர்வு தான் அவன் கொள்ளுவான். அரசாங்கத்தை மட்டம் தட்டுற மாதிரி ஆகுது இல்லையா? உனக்கு ஆண்மை இல்ல பாத்தியா, எங்களுக்கு ஆண்மை இருக்கு பாத்தியான்னு காட்டுற மாதிரி இல்லையா? வளையத்தள பதிவுகளை எதை சொல்ல வாரீங்க நீங்க? அந்த வார்த்தையால் என்ன உண்மையை வருகிறீர்கள்? இஸ்லாம் ஒரு தண்டனையை கொடுப்பதாக இருந்தால் கூட இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்கிறது, அவனை தாக்குவது நோக்கமாக இருக்கக்கூடாது, தவிர்ப்பதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். குற்றத்தை எப்ப தாக்குவது நோக்கமா இருக்கக்கூடாது. திருடுனானா கையை வெட்டு, திருடவனை தாக்குவதுதான் நோக்கம் வந்துடக்கூடாது. விபச்சாரம் செஞ்சானா அடி, விபச்சாரம் செஞ்சானா கொள்ளு, ஏழு விபச்சாரம் செஞ்சவனை தாக்குவது நோக்கமாக இருக்கக்கூடாது. விபச்சாரம் என்கின்ற குற்றம் இனி நடைபெறாமல் இருக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அநியாயம் செய்து விட்டான ஒருத்தனை அடி. இஸ்லாம் அப்படி அண்ணன் சில தண்டனை கடுமையாக இஸ்லாம் அடித்தாக்கு. உரைனாவுடைய கூட்டத்தார் செஞ்ச குற்றத்திற்காக ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சிருந்தாங்க பாதுகாப்புக்காக. அதை மேய்க்கு சென்றவன் அடிச்சு கொண்டுட்டான். ஆளை கொண்டது மாத்திரமல்ல, கண்ணெல்லாம் நோண்டி கொண்டான். அப்படிதான் நடந்து போச்சு. கண்ணை செதுச்சிட்டான், காதை நாட்டை செதுச்சிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது, தண்டனை கொடுக்கிறாங்க. எப்படி கொடுத்தாங்க? அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், கையை வெட்டுங்கள், காலை வெட்டுங்கள். ரசூலுல்லாஹ் கையை வெட்டுங்கள், காலை வெட்டுங்கள், கண்ணை புடுங்கி போடுங்க, கண்ணை புடுங்கி போடுங்க வெளியில அப்படின்னாங்க. இங்க நோக்கம் என்ன? இந்த ஒருத்தன் இந்த குற்றத்தை நினைச்சு கூட பார்க்க கூடாது. இவனை பார்த்த எவனாவது அபகரிச்சுட்டு போய் ஒரு ஆளை அவன் பொருளையும் அபகரிச்சு இவனையும் கண்டதுங்கமா கொண்டு இப்படி செய்யலாம் பாருங்க. இதுக்கப்புறம் எவனை நினைச்சு கூட பார்க்க கூடாது. அதுதான் நோக்கமாக இருக்கும். தண்டனையை அப்படி இஸ்லாம் சொல்லுகிற பொழுது வார்த்தைகள் விஷயத்துல என்ன இது? அதனால் தயவு செய்து இங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய உள்ளிட்டவர்களை, இதில் பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு அன்பான வேண்டுகோள், நமது பதிவுகள் யாரையும் வேதனைப்படுத்தி விடக்கூடாது, யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. குறிப்பாக அரசாங்கத்திற்கு எந்த விதமான
ஒரு அசௌகரியத்தையும் உருவாக்கி விடக்கூடாது. அதை தீர்க்கும் இடம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் மிக சீரான முறையில் நமது வாழ்வுகளை அல்லாஹ் அமைத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சென்னைக்குரிய பெருமக்களே, இப்போ உள்ள சூழல்கள் எல்லாம் தெரியும். கரண்ட் சூழல்கள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுதான் போகுது. இதுக்கு இந்த சோலார் திட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என்ற அந்த அடிப்படையில நம்ம ஒரு பள்ளிக்கு நம்ம போறதாக இருந்தா ஒரு 9 பேனல்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கப்பட்டது. ஒரு ஆலோசிக்கப்பட்டது ஒரு 9 பேனல்ஸ் போட்டோம்னு சொன்னா ஓரளவு இதற்கான அந்த இரண்டுக்கான தீர்வுகள் ஓரளவு அமையும். அது நமக்கெல்லாம் தெரியும். இங்கே நாம் இபாதத் செய்யக்கூடிய இடங்களில் தான் இவைகள் எல்லாம் பயன்படுகிறது. அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்திற்குமான கூலிகளாக அது நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான அந்த ஒரு தோராயமாக 13,50,000 அதற்கான செலவுகள் இருக்கிறது. ஒரு பேனலினுடைய விலைங்கிறது 1,50,000 அப்படிங்கிறத நமக்கு கொட்டேஷன் தந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியும், உங்களால் தெரிந்தவர்களாலும் முடியும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதற்கான பங்களிப்புகளுக்கு உங்களால் முடிந்தவைகளை நீங்கள் தாராளமாக அணுக வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நமது பொருளாதாரத்தை அவன் உகந்த விதத்தில் நாம் செலவழிக்கக்கூடிய நிர்வாகியத்தை நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.